பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 29 verse 25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Whoever trusts in the Lord is set securely on high. Hallelujah. ஒரு குடும்பத்தினர் இருந்தாங்களாம். அவங்களுடைய வீடு ஒரு தாழ்வான ஒரு பகுதியில் இருந்துச்சான். அப்போ பயங்கரமா ஒரு நாள் மழை பெய்ததான். அந்த இடம் முழுவதும் வெள்ளங்கள் சூழ்ந்ததான். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லா தண்ணி வெள்ளத்தினால நிரப்பப்பட்டு வீட்டுக்குள்ளேயே போக முடியலையாம். அப்போ நாங்கள் எங்கே போய் நாங்கள் வசிக்க முடியும்? இன்னும் மழை பெய்து கொண்டே இருந்துச்சான். இன்னும் மழை பெய்ய பெய்ய அந்த நீரோடைய அளவு இன்னும் அதிகமாகி கொண்டே இருந்துச்சான். ஐயோ, நம்ம என்ன செய்ய, அவ்வளோதான், நம்ம மரித்து போயிடுவோமோன்னு சொல்லி அவங்க கலங்கி நிற்கும் பொழுது அந்த பகுதியில் ஒரு வீடு மட்டும் உயர்ந்த ஒரு இடத்துல அவங்க கட்டி வச்சிருந்தாங்களாம். அந்த வீட்டுல மட்டும் அந்த பகுதியில தண்ணியே, அங்க வெள்ள நீரே அந்த இடத்துல இல்லையாம். அப்போ அவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எப்படியாவது நம்ம உதவி கேட்கலாம், நிச்சயம் அவங்க எனக்கு அதுல உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம். இந்த மாதிரி சொன்னாங்களாம், எங்களுடைய வீடு தாழ்வான பகுதியில இருக்கு, இந்த மாதிரி வெள்ள நீர்னால அது சூழ்ந்திருக்கு, எங்களால இங்க தங்க முடியல, நாங்க ஒரு 2 நாள் இந்த மழை தண்ணி எல்லாமே அது போகிற வரைக்கும் நாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த வாசல்ல பக்கத்துலயாச்சும் நாங்கள் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், அந்த வெள்ள நீர் எல்லாமே அது போகிற வரைக்கும் நீங்க தாராளமாக எங்க வீட்டில் நீங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாங்களாம். அப்போ அந்த மழை இன்னும் அதிகமாக பெய்ததான். அந்த தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தினால மூழ்கப்பட்டதுதான். ஆனாலும் இவங்க அங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து நம்மளை பாதுகாப்பாராம். நிறைய சமயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்ம எங்கேயாவது நம்ம போயிடலாம், மறைவா எங்கேயாவது போயிடலாம், இங்க இருந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்களை தேடுவோம். ஆனாலும் எங்க போனாலும் பாதுகாப்பு இருக்காது, அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தரிடத்துல போய் நம்ம நிற்கின்ற பொழுதுதான் அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து நம்மளை பாதுகாப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக குழப்பங்கள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழித்து விடுகிறது போல கூட இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நீங்க என்ன பாதுகாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நீங்க நம்புனீங்க அப்படின்னா அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உதவி செய்வார் என்று நீங்க நம்புனீங்க அப்படின்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவர் உங்களை பாதுகாப்பார். எந்த ஒரு சேதமும், ஒரு சின்ன சேதம் கூட உங்களுக்கு வராதபடி அவரே உங்களை பாதுகாப்பார். அதனால எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க, அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க ஆண்டவரே உங்களை நம்பி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. இக்கட்டான காரியத்துல ஆண்டவரே அவங்க சிக்கி கொண்டாங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாப்பு கொடுங்க, எந்த ஒரு சேதமும் வராதபடி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து பாதுகாக்கப்படுவார்கள். நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். சந்தோஷமாக இருங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.